சண்டே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் மினி விலாக் பார்க்கலாமா? ஹலோ காய், திஸ் இஸ் தனு. அன்றைக்கி மார்னிங் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அண்ணாவுக்கும் ஒர்க் இருந்துச்சுன்னு வெளியே கிளம்பிட்டான். ஸோ நான் மட்டும் தான் இன்றைக்கி வீட்டில் லஞ்சுக்கு தக்காளி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல் அளவுக்கு பூண்டு அதை நல்லா தட்டி உரித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் கொத்தமல்லி 2த்தையும் நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா ஷேட் மாறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி வெங்காயம் வதங்கலைன்னா அது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி வதக்கி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். காரத்துக்காக இன்றைக்கி நான் 3 நீளமான பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, புதினா, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 3மே நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு ஜாரில் ஒரு மீடியமான சைஸ் தக்காளி, அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு 2த்தையும் அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்காக இன்றைக்கி கொஞ்சோண்டு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் வடித்த சுட சுட இருக்க சாதத்தை அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்திங்க அப்படின்னா என்னோடய சைடில் குயிக்காக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.